கண்ணியத்துக்குரியவர்களே, அது போன்று திருமணம் முடித்து விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறைப்படி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கப்பட்டு விட்டால் கடமை முடிந்து விட்டது என்று பெற்றோர்களும் பெண்ணுடைய குடும்பமும் ஆணுடைய குடும்பமும் இன்று பல குடும்பங்களில் என்ன செய்கிறது? பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கலாம், அது வரைக்கும் 2 பேரும் தனியா இருந்துகிட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லது அப்போதுதான் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு திருமணத்திற்காக போராடி 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 ஊருக்கு வந்து திருமணத்தை முடித்திருப்பார். அடுத்த வாரமே பெட்டியை கட்டி அனுப்பி வைப்பார்கள் அந்த மனைவியை பிரித்து. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த வழக்கம் இது? இந்த குடும்பம் நம்முடைய நாடுகளில் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அசிங்கங்களும் மானைக்கலான விஷயங்களும் பெருகுவதற்கு அடிப்படை காரணமே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாததுதான். திருமணம் எதற்கு? சேர்ந்து வாழ்வதற்கு. இவன் திருமணம் முடித்து பேஸ்புக்கிலும் ஸ்கைப்பிலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். 3 வருடங்கள் 5 வருடங்கள் 7 வருடங்கள். எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன் 7 வருடங்கள் திருமணம் முடித்து மனைவியை பிரிந்து வாழ்கிறான். இவர் எதற்கு திருமணம் முடித்தார்? நடக்கிறது இந்த ஃபித்னாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிக்காத சில விஷயங்களை குடும்பங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. சின்ன வயசுலேயே சில ஊர்களில் சேர்த்து வச்சிருவாங்க. கணவன் மனைவியா சின்ன வயசுலேயே ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க, கையை சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டா திருமணம் முடிஞ்சிருச்சு, 2 பேரும் போன்ல பேசிக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனால் இருவரும் சேர விட மாட்டார்கள். அஹது முடிந்து விட்டால் சட்டத்தை கொடுப்பதற்கு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அஹது முடிந்தால் திருமணமுடைய உறவு தொடங்குகிறது. இருவரும் கணவன் மனைவி இருவரும் உறவுகளை பரிமாறலாம் என்று சொல்லும் பொழுது உறவுகளுக்கு தடையை விரித்து இவன் வேறு நாட்டில் அவள் வேறு நாட்டில் என்ன நடக்கிறது? இங்கே மகிழ்ச்சியான வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு அந்த வாலிபன் குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறான். ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எப்படி அமையும்? ஒரு குடும்பத்திலே பல உறவுகள் சேர்ந்திருக்கிறது, கணவன் மனைவி, அதற்கு பிறகு பிள்ளைகள் வருவார்கள், அந்த கணவனுடைய உறவுகள், அந்த மனைவியுடைய உறவுகள், இதையெல்லாம் சேர்த்துதான் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மனைவியோடு மட்டும் கணவன் வாழ்ந்துவிட்டு அவன் பெற்றோரையும் அந்த பெண்ணுடைய பெற்றோரையும் கவனிக்கவில்லை என்றால் இருவரின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இருக்குமா? இருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறது. சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காண்கிறார்கள். என்ன கனவை கண்டார்கள்? அவருடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், இது கால யூசுஃப் லிஅபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல்கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். என் தந்தையே, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன், கண்டேன். இந்த கனவு இந்த சூராவுடைய இறுதி வசனங்களில் உண்மையானது. யாரெல்லாம் சஜிதா செய்தார்கள்? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், தந்தை, 11 சகோதரர்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே சூரியன் என்று சூரியன் சஜிதா செய்தது என்று கூறிய இந்த சூரியனுடைய விளக்கம் யார்? தந்தை. சந்திரன் சஜிதா செய்தது என்பதனுடைய விளக்கம் யார்? தாய். 11 பிள்ளைகள் சஜிதா செய்தார்கள் என்பதன் விளக்கம் எது? நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஒரு ஆண் எதோடு ஒப்பிடப்படுகிறான்? ஒரு பெண் எதோடு ஒப்பிடப்படுகிறான்? நட்சத்திரங்கள் யார்? பிள்ளைகள். கொஞ்சம் இதனுடைய தன்மைகளை பாருங்கள். சூரியனுடைய சக்தி என்ன? பவர்ஃபுல்லானது, வீரமிக்கது, தெளிவானது. சந்திரன் அதிலிருந்து வாழக்கூடியது. நட்சத்திரங்கள் சந்திரனோடு தொடர்பு பட்டது. பிள்ளைகள் யாரோடு தொடர்பு பட்டவர்கள்? அதிகமாக தாயோடு. சந்திரன் மென்மையான தன்மை கொண்டது, அழகுடையது. சந்திரன் அழகுடையது. சூரியன் விகாரமானது. யாரோடு? ஆணோடு சம்பந்தப்பட்டது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த 3 ஒரே இடங்களிலே இருக்கக்கூடியது. இதனுடைய நிலைமை மாறிவிட்டால், மனைவியுடைய தரத்தில் கணவன் வந்து விட்டால், கணவனுடைய தரத்தில் மனைவி வந்து விட்டால் என்னாகும்? என்னாகும்? ஒரு குடும்பத்தை யார் நிர்வகிக்க வேண்டும்? கணவன். மனைவி நிர்வகித்தால், பிள்ளைகள் நிர்வகித்தால் தந்தை தாயை சிறு வயதிலேயே யோசித்து பாருங்கள். மறுமை வரும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும், குழப்பமாகும். சூரியன் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை. என்ன நடக்கிறது? மறுமை வருகிறது, உலகம் வருகிறது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உதாரணத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உறவு அப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. பெண்கள் ஆண்களுக்கு ஆடை,
ஆண்கள் பெண்களுக்கு ஆடை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன உதாரணம்! ஒரு ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக முடியுமா? முடியுமா? அந்த ஆடை சரியான நிறத்தில் இருக்க வேண்டும், அப்படிதான் சரியான வடிவத்தில் இருக்க வேண்டும், உடலோடு சேர்ந்து அந்த ஆடை அமைக்கப்பட வேண்டும், அப்படிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியோட உறவை அப்படி ஆக்குகிறார், நெருக்கமானது, பிரிக்க இயலாதது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், ഖൈറുക്കും லிஅஹ்லி வ அனா ഖൈറുக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சிறந்தவர்கள், நான் என் குடும்பத்திலே சிறந்தவன், என் மனைவியிடத்திலே நான் சிறந்தவன். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே சென்று கேளுங்கள், உனக்கு சிறந்த கணவனாக நான் இருக்கிறேனா? அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை என்று பதில் சொன்னால் நீங்கள் சிறந்தவர்களாக இந்த பூமியிலும் மறுமையிலும் மாற முடியாது. தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஜக்காத்தை கொடுப்பவர்களாக, ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே சிறந்தவன் தன் மனைவி இடத்திலே சிறந்தவன். இந்த உலகத்திலே சிறந்த பெண் தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பெண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ அந்த பெண் சொர்க்கம் சொல்ல மாட்டாள். ஒரு நிமிடம் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறாள், அந்த நிமிடத்தில் மரணம் வந்தால் இருவருடைய வாழ்க்கையும் ஒரு தேடலுடைய வாழ்க்கை, இருவருடைய வாழ்க்கையும் ஒரு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மாறி மாறி பரிமாறி போட்டி போட்டு மரணம் வரை அவர்களை இழுத்துச் செல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு மூமினுடைய குடும்ப வாழ்க்கை.